மாட்டிறைச்சிக்காக சந்தையில் மாடுகளை விற்க மத்திய அரசு விதித்திருக்கும் தடையை எதிர்த்து போராடிய மாணவர் சூரஜ் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை ஐஐடி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரலையை பார்க்கலாம். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், எத்தனை மாணவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன? வேதவெளி, நம்ம பார்க்கக்கூடிய காட்சி ஐஐடி வளாகத்திற்கு இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாணவர்கள் மாணவர் சூரஜ் தாக்கப்பட்டதை கண்டித்து அவருக்கு நீதி விசாரணை வேண்டும், அவருக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதற்கான நிதியை வழங்க வேண்டும், மாட்டிறைச்சியை தடை செய்வதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு வெளியே அனுமதிக்கப்படவில்லை. அந்த வளாகத்திற்கு மாணவர்கள் ஒன்று திரண்டு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது மத்திய அரசை கண்டித்தும் சூரஜை தாக்கியவர்களை கண்டித்தும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த பகுதி முழுவதுமே கோட்டுப்புற போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். கிட்டத்தட்ட ஐஐடி வளாகத்திற்கு ஏராளமான மாணவர்கள் இருப்பதனால் குறிப்பாக முகப்பு வாயில பார்த்துக் கொண்டிருக்கோம். அந்த பகுதியில் மட்டும் தற்போது போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கங்கே குறிப்பாக ஐஐடி வளாகத்தை பொறுத்தவரை அடுத்தடுத்த கிட்டத்தட்ட 8 நுழைவாய்கள் இருக்கிறது. குறிப்பாக பிரதான நுழைவாய், இந்த நுழைவாய் தற்போது அந்த மாணவர்கள் போராட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான நுழைவாய். ஏன்னா இந்த சூரஜ் மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மாட்டிறைச்சியை தடை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சூரஜ் தாக்கப்பட்டதை கண்டித்தும் அவருக்கு உரியான நிதியை வழங்க வேண்டும், மருத்துவ சிகிச்சைக்கான உடனடியாக வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு கோஷங்கள் எழுப்பி வருகிறாங்க. இதற்கு பல்வேறு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை எதிர்ப்பு தெரிவிக்க வரக்கூடிய சூழல் இருந்துச்சு. அந்த மாணவர்களை கண்டித்து தற்போது இந்த கோஷங்கள் எழுப்பி வர்றாங்க. வேதவள்ளி, ஆனந்தன், சூரஜின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? சூரஜ் அவர் தாக்கப்பட்டதிலிருந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலை தற்போது முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இருப்பினும் அவர் தாக்கப்பட்டதை கண்டித்து தற்போது மாணவர்கள் ஒன்று திரண்டு இப்போது இடதுசாரி அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் அதிகமாக ஐஐடியை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களில் இருந்து படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியை பொறுத்தவரை நாம் பார்க்கப்பட்டோம்னால் பல்வேறு மாணவர்கள் பிரிந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் தற்போது இந்த மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பது கேரளாவை சேர்ந்த மாணவர்களுக்கு அதிகமாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த மாணவர் தான் தற்போது இப்பொழுது அவரும் அதே பகுதியில் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். இருப்பினும் அவரை சுற்றி அவருடைய நண்பர்கள் என இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. கணேஷ்.